நம்மளுடைய சிஎம் சார் வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அது எந்தெந்த இடத்துல இருக்க டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாம் மூடணும்னா டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், மாஸ்க், பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இது பக்கத்தில் இருக்க டாஸ்மாக்ஸ் எல்லாம் மூடணும். ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் இருக்க டாஸ்மாக்ஸ்லாம் கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சர்வே எடுத்து பார்க்கும்போது தெரியுது 717 பிளேசஸில் இந்த மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ்லாம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அது வந்து டெம்பிள்ஸ் பக்கத்தில் 276 ஷாப்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்தில் 186 ஷாப்ஸும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 255 ஷாப்ஸும் இருக்குன்னு சர்வேல தெரிய வந்திருக்கு. டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாம் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ரூல்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு கவர்மெண்ட் வந்து 2003 வந்து கொண்டு வந்தாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எது கீழே இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா முனிசிபாலிட்டியில் இருக்க ஏரியாஸ் வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூரல் ஏரியாஸில் இருக்க டாஸ்மாக்ஸ்லாம் ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ரூல்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல. எக்கச்சக்கமான டாஸ்மாக் ஷாப்ஸ் வந்து டெம்பிள்ஸ் பக்கத்தில், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பக்கத்துலாம் ரொம்பவே நிறைய வந்துருச்சு. இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ்லேருந்து தான் க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. இதையும் தாண்டி நம்ம சிஎம் சார் வந்து பணம் கூட தேவையில்லை, நம்ம மக்கள் தான் முக்கியம், அந்த முழு எண்ணத்துக்காக தான் இந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்காரு. சிஎம் சார் வந்து இந்த ரூலை கொண்டு வந்ததுனால மக்கள் வந்து அந்த ரூலை வந்து அப்ஜெக்ட் பண்ண, அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க. அப்போ வந்து குழந்தைங்க அவங்க அப்பாங்க குடிக்கிறத பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது. அவங்க அப்பாங்க வந்து அந்த குழந்தைய பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கும் சேஃப்டியே கிடையாது. பிகாஸ் குடிச்சிட்டு அவங்க குடி போதையில் பெண்கள் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சுயநினைவிலே இல்லை தப்புலாம் வந்து பெண்கள் கிட்ட பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம சிஎம் விஜய் சார் வந்து இந்த ரூலை கொண்டு வந்திருக்காரு. சப்போஸ் அதையும் மீறி வந்து இந்த கவர்மெண்ட் அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். என்னன்னா proexc.tn@nic.in நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு எவிடன்ஸா கூட அந்த ஏரியால ரன் ஆயிட்டு இருக்க டாஸ்மாக் ஷாப்ஸை வந்து நம்ம போட்டோவா இல்லை வீடியோவா கூட எடுத்து ஒரு ப்ரூஃப் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ மக்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்ததுனால இது ஃபேவராக தான் நினைக்கிறாங்க. மக்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக சிஎம் சாருக்கு இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல ரூல்ஸ்லாம் கொண்டு வரதுனால மக்களும் வந்து சிஎம் சாருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி தப்புகள் நடக்கிறதும் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக தடுக்கலாம்.